Exercise 13.1 Exercise 13.1ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சம் வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி ரேஞ்சு மீனும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், அரேஞ்ச் த கிவன் டேட்டா. அரேஞ்ச் த கிவன் டேட்டா in ascending order. சரி, இப்போ இதுக்கு சாப்டர் நேம் என்ன அப்படின்னா டேட்டா ஹேண்ட்லிங். அது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டேட்டா ஹேண்ட்லிங் சாப்டரில் நம்ம ஃபஸ்ட்டு சம் இப்போ இதில் தான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். அதில் 13.1ல் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 10 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம்? 21, 25, 24, 26, 28, 19, 30, 27, 29, 21 கொடுத்துட்டாங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த ரேஞ்சு. அடுத்து பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த மீன். சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம கண்டுபிடிக்கலாமா? ரேஞ்சு ஃபஸ்ட்டு வந்து அசெண்டிங் ஆர்டரில் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதிக்கிறோம். ஏஓன்னு போட்டுக்கலாம். ஏஓ என்னது? அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு 2 21 இருக்குது. 21 ஒரு 21. அடுத்து என்ன இருக்குது? 22 இல்லை, 23 இல்லை, 24 இருக்குது. அடுத்து 25 இருக்குது. அடுத்து 26 இருக்குது. அடுத்து 27. அடுத்து என்ன வரும்? 28. அடுத்து என்ன வரும்? 29, 30. ஆனால் அதுக்கும் முன்னக்கூட்டி என்ன வந்துடும்? 19 வந்துடும். ஸோ அப்போ இந்த பக்கம் என்ன வந்துடும்? அதாவது ஏஓ 19 வந்துடும். அப்போது எத்தனை இருக்குது இங்கே? ஃபஸ்ட் கொஸ்டின் எத்தனை இருக்குது? 3, 6, 7, 8, 9, 10. அப்போ இங்கே 10 எடுத்துகிட்டு எழுதிட்டோமான்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போது ரேஞ்சை கண்டுபிடிக்கணும். ரேஞ்சுனா என்ன அப்படின்னா ஹையஸ்ட் அப்சர்வேஷன் HO மைனஸ் LO. அதாவது எப்படி எழுதணும் இதை அப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹையஸ்ட் அப்சர்வேஷன் மைனஸ் highest observation minus lowest observation. ஹையஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா 30 இருக்கா? லோயஸ்ட்டாக என்ன இருக்குது? 19 இருக்கா? அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சப் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ ஹையஸ்ட் அப்சர்வேஷன் மைனஸ் லோயஸ்ட் அப்சர்வேஷனாக 19 இருக்குது. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் அதை போட்டுக்கலாம். அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 30 மைனஸ் 19. அப்போ என்ன பண்ணுவீங்க? 30, 19 சப் பண்ணிங்கன்னா இங்கேருந்து இங்கே 1 போனால் 2, 2ல் 1 போனால் 1, 10ல் 9 போனால் 1. அப்போ 11 கிடைக்கும். அடுத்து நம்ம பி வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? மீன் கண்டுபிடிக்கணும். மீன்னா அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அதனால். அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? 19 + 21 + 21 இருந்தது. 2 21 இருந்தது. அடுத்து என்ன வரும்? 24 to 30 வரை அப்படியே வரிசையாக இருக்குது. அப்போ என்ன வரும்? 24 + 25 + 26 + 27 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருக்குது. ஸோ 27 + 28 + 29 ப்ளஸ் என்னது? 30 டிவைடட் பை எத்தனை நம்பர் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ 10 which is equal to இப்போ வந்து என்ன பண்ணணும்? நம்ம அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பரால் நம்ம கீழே எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். அதால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சரே. அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். அது நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணுறதுல தான் என்னது இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அதை வந்து அசெண்டிங் ஆர்டர்லேயும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? கண்டிப்பாக அதை பார்த்துக்கணும். அதை பார்க்காம நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? ஆட் பண்ணிடக்கூடாது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம பண்ணலாமா? ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? எழுதிக்கோங்க. 21, இங்கே ஒரு 19, ஒரு 21. ஃபஸ்ட்டு இந்த 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம்.
2 + 9 என்ன வரும் 10 11 அப்போ 1 2 2 + 2 4 5 61 அடுத்து 24 என்ன வரும் 5 7 85 வரும் அப்படி தானே சரி அப்போ அடுத்து என்ன ஆட் பண்ணணும் 25 கூட ஆட் பண்ணும்போது 0 மிச்சம் 1 இருக்கும் அப்போ 9 10 1 11 அடுத்து 26 இருக்கும் அப்போ என்ன வரும் 136 27 ஆட் பண்ணும்போது 163 இருக்கும் அடுத்து என்ன வரும் 28 கூட ஆட் பண்ணும்போது 191 இருக்கும் அடுத்து 29 கூட ஆட் பண்ணும்போது என்ன இருக்கும் 10 0 ரிமைனிங் 1 இருக்கும் 10 11 1 12 2 1 இருக்குமா 220 கிடைக்கும் 220 கூட எதை ஆட் பண்ணணும் 30 ஆட் பண்ணணும் அப்போ என்ன வரும் 250 கிடைக்கும் 250 அப்போ ஆன்சர் 250 டிவைடட் பை 10 அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 0 0 கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன கிடச்சிரும் 25 நீங்கள் புக் ஆன்சரும் கரெக்டாக வந்திருக்கான்னு ஒரு தடவை என்ன பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறதுலேயும் என்ன பண்ணணும் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோமோ நல்லா பொறுமையாக ஒரு தடவை கூட ஒரு தடவை செக் பண்ணுறதுனால என்ன தப்பே இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு ஏயோட ஆன்சர் வந்து என்ன கிடச்சிது 11ன்னு கிடச்சிருக்கு பியோட வேல்யூ வந்து என்ன கிடச்சிருக்கு 25 கிடச்சிருக்கு இவ்வளோதான் சம்மு இவ்வளோதான் வீடியோ டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ